சென்னை கிண்டியில் நடைபெறும் பிளெக்ஸ் கனெக்ட் 2026 தொழில்துறை மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் உலகளாவிய திறன் மையம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மின்சார வாகனம், உயர்கல்வி, அதிநவீன உற்பத்தி ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எவ்வளவு பட்ஜெட்டுக்காக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு? இதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம்? பிரியங்கா, வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தமாகின்றது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். வெற்றி தமிழகம் என்ற பெயரிலே வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியில் தொடர்ந்து தமிழக அரசு ஈடுபட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் இங்கே ஏற்கனவே செயல்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய விரிவாக்கத்திற்காகவும் புதிய நிறுவனங்களும் வரக்கூடிய நிலை என்பது இருக்கின்றது. தற்போது கிண்டியில் நடைபெறக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். துறை சார்ந்த அந்த IAS அதிகாரி மற்றும் அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி ஆகிய இருவரும் அந்த ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக சர்வதேச உயர் மதிப்பு துறைகள் உள்ளடக்கிய அந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாவது மட்டுமில்லாமல் அதிநவீன உற்பத்தி ஆகிய துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலையை நோக்கி வளரக்கூடிய நிலையை எட்டுகின்றது. எனவே தமிழ்நாடு வளர்ச்சியிலே, அதாவது குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சியிலே முன்னணி மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சியிலே தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அந்த பொருளாதார கொள்கையை நோக்கி தமிழக அரசு அதற்கான முயற்சியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இதுபோன்று இன்னும் பல நிறுவனங்களை ஈர்த்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குவது, தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை உயரச் செய்வது நோக்கமாக இருக்கின்றது. எனவே அதனுடைய ஒரு முக்கிய கட்டமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது கையொப்பமாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.